ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஆர் vlogs. இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் 65 செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/4 கிலோ. 1/4 கிலோ போட்டால் போதுமா? ஓகே. 1.5 கிலோ சிக்கனா? 1.5 கிலோ சிக்கனுக்கு ஒரு 1/4 கிலோ கார்ன்ஃப்ளவர் மாவு. அப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூனு. ஓகே. 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் மாதிரி கணக்கு. கரம் மசாலா 2 ஸ்பூனு. இது என்னது? தனி மிளகாய் தூள். பிளைன் மிளகாத்தூள் ஒரு 2-3 ஸ்பூனு. 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஓகே. சிக்கன் பொடி. சிக்கன் பொடியா? 1 ஸ்பூன். சிக்கன் பொடி எங்க விற்கும்? கடையில் விற்குமா சிக்கன் பொடினா? கடையில். ஆமா. ஓகே. அதாவது சிக்கன் மசாலா, மசாலாக்கு போடுற பவுடர். உப்பு தேவைக்கு. உப்பு. இது வந்து கலரா? ஆமா. கலர் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கலர் போட்டாதான் ரெசிபி நல்லா இருக்கும். பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லா தெரியும் கலர் போட்டா, இல்லைன்னா நார்மலா இருக்கும். இது தண்ணியெல்லாம் ஆட் பண்ணுவோம்? தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாதா? தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கலர் இல்ல, இதுதான் நல்ல கலரா இருக்கு. போதும். எவ்வளவு நேரம் ஊறணும்? ஒரு 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம் ஊறினா போதுமா? சீரக பொடி இருந்தா கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரக பொடி இருந்தா. சீரக பொடி. சீரகத்தூள் ஆட் பண்றீங்க. சிக்கன் மசாலாவில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ சிக்கனை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணணுன்னா இன்னும் நல்லா மொறுன்னு பொரித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை சாஃப்டாக தான் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பொரித்து நீங்கள் எடுத்துக்கலாம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.